மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 2024 எக்ஸாமில் யூஜி டிகிரி மட்டும் ரீடோட்டல் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபார்ம் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஐடி இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே இப்போ அதுதான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட நேமு, அடுத்து உங்களோட அட்ரஸ்ஸு, அடுத்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரு, டிகிரி அண்ட் பிரான்ச்சு, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரீடோட்டல் போட போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேமு, சப்ஜெக்ட் கோடு, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதேமாதிரி அமௌண்ட்டு பெய்டு, இது வந்து 300 ருபீஸ் பே பண்ணோம். அடுத்தது எந்த பேங்க்கில் எந்த பிரான்ச்சில் பே பண்ணிங்கன்றது, அடுத்து டிடி நம்பர் இருக்கும், அது நீங்கள் கொடுக்கணும். அது கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரு பேப்பருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 300 ருபீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிடியாக தான் எடுக்கணும், ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில். அது எந்த நேமில் எடுக்கணும்னா த டைரக்டர் ஐடி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை, இந்த நேமில் தான் டிடி எடுக்கணும். இந்த நேமை மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக எடுங்க, தப்பாக எடுத்துடாதீங்க. நீங்கள் இந்த டிடி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இது கூட நீங்கள் ஒரு என்வலப் கவரும் கொண்டு போகணும். அப்படியே ஒரு 40 ருபீஸ் ஸ்டாம்போ அதில் பேஸ்ட் பண்ணணும். இந்த என்வலப் கவரில் உங்களோட அட்ரஸை டூவில் எழுதிக்கோங்க. ஃப்ரம்மில் யூனிவர்சிட்டி அட்ரஸ் இருக்கணும். இந்த அட்ரஸ்ஸு, இந்த என்வலப் கவர் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீடோட்டல் மார்க் இருக்கும்ல, அந்த மார்க்கை உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த என்வலப் கவர், இந்த ஸ்டாம்ப்பு. இப்போ இதெல்லாம் எங்கே சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ பில்டிங்கில் 3rd ஃப்ளோரில் எக்ஸாம் செக்ஷன் இருக்கும். அங்கே போய் நீங்கள் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்போ சொன்னது எல்லாமே ஆஃப்லைன் ப்ராசஸ் தான். ஆன்லைன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் பண்ணுவீங்களா, அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3 விஷயம் இருக்குல்ல, அந்த என்வலப் கவரு, அந்த டிடி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு என்வலப் கவரில் இந்த 3த்தையும் உள்ளே வச்சு உங்களோட அட்ரஸை ஃப்ரம்மில் எழுதிக்கோங்க. 2 அட்ரஸில் த அடிஷ்னல் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சேப்பாக் அப்படின்னு நீங்கள் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் கொரியர் பண்ணலாம் யூனிவர்சிட்டிக்கு. ஆனால் அந்த கொரியருக்குள்ளே இந்த 3 விஷயமும் இருக்கணும். டிடி, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும், கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது அந்த என்வலப்பு, உங்களோட ரிசல்ட்டை அந்த என்வலப்பில் தான் அவங்க அனுப்புவாங்க. அதனால் அந்த என்வலப்பு கம்பல்சரியாக நீங்கள் அனுப்பணும். இதெல்லாம் எப்போக்குள்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3/4/2025க்குள்ளே. அதேமாரி அந்த டிடிஐ 3/4/2025க்குள்ளே தான் பே பண்ணியிருக்கணும். ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த 3 லிங்க் தான் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஃபஸ்ட்டு இருக்கிறது எம்பிஏ லிங்க்கு, அடுத்து பிஜி, எம்சிஏ, எம்எஸ்சி, ஐடிக்கு. இது வந்து யூஜி லிங்க்கு. நான் யூஜி லிங்க்கை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ரீவேல்யூவேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் நீங்கள் எந்த டிகிரியோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. நான் யூஜியை வச்சு சொல்கிறேன். யூஜி லிங்க்கை இப்போ கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்ரோல்மெண்ட் நம்பரில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் செக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் யாரெல்லாம் எந்தெந்த பேட்ச்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஜி டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க. எம்பிஏ, எம்சிஏ அவங்களுக்குலாம் சேஞ்ச் ஆகும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதான் பிஜிக்கு சேஞ்ச் ஆகும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3/4/2025 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் அதுதான் லாஸ்ட் டேட்டு. யாரெல்லாம் பே பண்ணணுமோ சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. அடுத்து கீழே வந்து ஐ ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமு, உங்கள் டிகிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களோட சப்ஜெக்ட் கோடு, உங்களோட சப்ஜெக்ட் நேமு, அது பக்கத்துலேயே மார்க் இருக்கும். நீங்கள் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எந்த சப்ஜெக்ட்டு செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் டிகிரி இருக்கும், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே நீங்கள் எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்களோ அந்த சப்ஜெக்ட் இருக்கும், நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்டை மாற்றி செலக்ட் பண்ணிடாதீங்க, பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பேஜ் போயிட்டால் திரும்ப வர முடியாது. அதனால் சப்ஜெக்டை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அது கீழேயே ஐ சர்டிஃபை தட் த டீட்டெயில்ஸ் ரிலேட்டிங் டு சப்ஜெக்ட் செலெக்ஷன் ஆர் கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை டிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் போகும், பேமெண்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டவுட்டு, ரீடோட்டலுக்கும் ரீவேல்யூவேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ரீடோட்டல் அப்படின்னா உங்கள் பேப்பரில் ஏதாவது டோட்டல் மிஸ்டேக் ஆகிருந்தால் அந்த டோட்டல் மிஸ்டேக்கை அவங்க சரி பண்ணி திரும்ப ரீடோட்டல் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் அவங்க ரீடோட்டல் பண்ணுறது. உங்களுக்கு ஃபுல்லாக திரும்ப ஃபுல் பேப்பர் கரெக்ஷன் பண்ணலாம் மாட்டாங்க. எங்கேயாச்சும் மார்க் மிஸ் ஆகிருந்தால் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு திரும்ப ரிசல்ட்டு சொல்லுவாங்க. ரீவேல்யூவேஷன் அப்படின்னா புதுசாக உங்கள் பேப்பரை ஃபஸ்ட்லேருந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. புதுசாக வேறு ஏதாவது ஒரு ஸ்டாஃப் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதேமாதிரி உங்களோட மார்க்கு ரீவேல்யூஷன் போட்டால் கண்டிப்பாக கம்மியாகாது. ஏன்னா உங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத அவங்க ரீவேல்யூஷன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க வச்சுருக்கிற மார்க்கும் ஆல்ரெடி இருக்கிற மார்க்கும் கம்மியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க கரெக்ஷன் பண்ணி ஒரு 40 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணும்போது 31 அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த 40 மார்க்கை போடுவாங்க. இன்கேஸ் அவங்க கரெக்ஷன் பண்ணது ஒரு 29 இல்லை 28 தான் வருது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு 35ல் இருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த 35லேயே உங்களுக்கு திரும்ப ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க கம்மி பண்ணி மார்க் போட மாட்டாங்க. இதுதான் ரீவேல்யூவேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி ரீவேல்யூவேஷனும் ரீடோட்டலும் ஃபெயில் ஆனவங்க மட்டும் தான் போடணும்னு இல்லை, பாஸ் பண்ணவங்களும் போடலாம். உங்கள் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்களும் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் போடலாம். ரீடோட்டல் வந்து யூஜிக்கு மட்டும்தான், பிஜிக்கு இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.